கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 105 சங்கீதம் 3, 4 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவரை தேடுகிறதை குறித்து இந்த 2 வசனத்திலே வருகிறது. ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2 நாளாம் புஸ்தகம் 20 அதிகாரம் 1-4 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அங்கே யோசபாத்து ஆண்ட அந்த காலத்திலே விரோதிகள் கூட்டமாக அவனிடத்தில் போரிட வருகிறார்கள். எதிராளிகளுடைய எண்ணிக்கை அதிகம், அவர்களுடைய இராணுவ பலம் அதிகம். ஆனால் யோசபாத்து பயந்து ஆண்டவரை தேட அவன் ஒருமுகப்பட்டு உபவாசம் பண்ண அவன் அழைப்பு கொடுக்கிறான். அருமையானவர்களே, பிரச்சனைகள் வரும்போது அல்லது எதிர்ப்புகள் சூழும் பொழுது முதலாவது செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை யோசபாத்து தேடியதனாலே ஜெயம் கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். இரண்டாவதாக சங்கீதம் 3 வாக்கியம், நீதிமொழியின் புஸ்தகம் 8 அதிகாரம் 17 வாசித்தால் ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். அதிகாலமே தேடுதலின் பொருள் என்ன? எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்று பொருளாகும். மத்தேயு 6 அதிகாரம் 33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை முதல் ஸ்தானத்தில் வைத்து அதிகாலமே தேட வேண்டும். இரண்டாவதாக அங்கு எரேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே அங்கே வேத வசனத்திலே 29 அதிகாரத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். 29 அதிகாரம். அந்த 29 அதிகாரத்திலே நீங்கள் வேத வசனத்தை வாசித்தால் அங்கே 13 சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முதலாவது ஆண்டவரை தேட வேண்டும். இரண்டாவது அதிகாலமே தேட வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். நான்காவதாக ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும்? தாழ்மையோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். தாழ்மையோடு. புதிய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே லூக்கா நற்செய்தி நூலை எடுத்துக்கொள்ளலாம். அங்கே 18 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே 2 பேர் தேவாலயத்திலே ஜெபிக்க செல்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது லூக்கா 18 அதிகாரம் 10-14 வாக்கியங்கள் வாசித்தால் 2 பேர் ஜெபிக்க செல்கிறார்கள். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். ஆயக்காரன் தான் தாழ்மையோடு ஜெபித்தான். அவன் வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணியாமல் மார்பிலை அடித்து கொண்டு, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அப்படியானால் அவன் வாழ்க்கையிலே தாழ்மையோடு ஜெபித்தான். லூக்கா 18 அதிகாரத்திலே 14 பாருங்கள், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். இரண்டாவது அதிகாலையை தேட வேண்டும். மூன்றாவது முழு இருதயத்தோடு தேட வேண்டும். நான்காவதாக தாழ்மையோடு தேட வேண்டும். ஐந்தாவதாக விசுவாசத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். லூக்கா நற்செய்தி நூலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 8 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 8 அதிகாரத்திலே 43 நீங்கள் 48 வாக்கியங்களை வாசித்தால் 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அவள் ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அற்புதம் கிடைத்தது. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிற காரியம் என 48 இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் என்றார். ஆகவே இந்த பெண்ணானவள் ஆண்டவரை விசுவாசத்தோடு தேடினாள். 5வது குறிப்பாக சொன்னேன். 6வதாக நாம் ஆண்டவரை தேடும்போது நம்முடைய சுயநலத்துக்காக தேடக்கூடாது. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடும்போது எப்படி தேட வேண்டும் என்றால், பிற நலன் கருதி நாம் தேட வேண்டும். இன்றைக்கி அநேகருடைய ஜெபம், அநேகருடைய ஆன்மீக வாழ்வு தங்களை சுற்றி, தங்கள் குடும்பத்தை சுற்றி, தங்கள் சபைகளை சுற்றியே இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், அங்கே லூக்கா நற்செய்தி 7 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். ஒரு 100க்கு அதிபதி தன் மகனுக்காக, தனக்காக ஆண்டவரிடத்திலே
ஆட்களை அனுப்பவில்லை. தனக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டான், அதற்காக அனுப்புகிறான். இது பிறர் நலன் நாடி பண்ணுகிற ஒரு ஜெபமாகும். மார்க் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்திலே 2 எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 2ஆம் அதிகாரத்தில் 2 ஒரு அருமையான திமிர்வாதக்காரனை 4 பேர் அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர் அண்டையிலே. இந்த 4 பேரும் தங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வரவில்லை. ஒரு திமிர்வாதக்காரன் சுகமாக வேண்டும் என்று வருகிறார்கள். இதனுடைய பொருள் என்ன? ஆண்டவரிடத்தில் நாம் வரும்போது பிறர் நலனை மனதில் வைத்து பிரார்த்திக்க தேடும்படியாக வர அழைக்கப்படுகிறோம். 7ஆவதாக, ஆண்டவரிடத்தில் வரும்போது நாம் கீழ்ப்படுதலின் சிந்தையோடு வர வேண்டும். அநேகர் ஆண்டவரிடத்தில் வருவார்கள், ஆனால் கீழ்ப்படிவதில்லை. ஆனால் கீழ்ப்படுதலை ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். இந்த 17ஆம் அதிகாரத்திலே 14வது வாக்கியம் சொல்கிறது, ஆண்டவரை நோக்கி 10 குஷ்டரோகிகள் கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியன் காண்பீங்கள் என்றார். கீழ்ப்படிந்து போகும் பொழுதே அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. ஆகவே ஆவியானுடைய துணையை கொண்டு சொல்கிறேன், ஆண்டவரை பிரச்சனைகள் மத்தியிலே தேட வேண்டும். ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். 2. 3ஆவதாக முழு உள்ளத்தோடு தேட வேண்டும். 4வது தாழ்மையோடு தேட வேண்டும். 5ஆவதாக விசுவாசத்தோடு தேட வேண்டும். 6ஆவதாக பிறர் நலன் கருதி தேட வேண்டும். 7ஆவதாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற சிந்தையோடு அர்ப்பணிப்போடு தேடும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும், ஆசீர்வாதங்களுக்கு நேராக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.